உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். பாரம்பரிய மருத்துவத்தில் இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு அற்புதமான பல்வேறு வகையான மக்களுக்கும் நேயர்களுக்கும், அதாவது உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, உடல் உஷ்ணம், பாடி ஹீட்னஸ் என்று சொல்லக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அதாவது இந்த உடல் உஷ்ணம் என்கிற நோய் ஏற்பட்டால் எந்த வகையான அறிகுறிகள் மற்றும் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் தன்மைகள் ஏற்படும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, உடலில் இருக்கக்கூடிய தோல் வறட்சி படிப்படியாக அதிகரிக்கும். கண்களில் ஒரு வகையான எரிச்சல் தோன்றும். உடலெங்கும் சமயத்தில் திணவு, அதாவது அரிப்பு தோன்றும். அதோடு மட்டுமல்லாமல் சிறுநீர் கழிக்கும் போது உடலில் ஒரு வகையான எரிச்சல் தோன்றிக்கொண்டே இருக்கும். அன்பான நேயர்களே, இந்த உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு இந்த கோடை காலத்தில் நாம் இயற்கை வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய இளநீர் பருகலாம். சிறிது கொத்தமல்லி, சீரகம் சேர்த்த நாட்டு பசுமோரை பருகி வரலாம். தினந்தோறும் காலை மாலை என்கிற வீதத்தில் பனம் கற்கண்டு சேர்த்த தேநீர் பருகி வரலாம். காலை வேளையில் நமது சாதத்தோடு பிசைந்து இருக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணீரை பருகி வந்தால் உடல் உஷ்ணம் படிப்படியாக தணியும். இதோடு இல்லாமல் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய பல்வேறு வகையான கீரைகளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பசுங்கீரைகள் உண்பதோடு இல்லாமல் பழ வகைகள், மேலும் இவற்றோடு இல்லாமல் சிறு சிறு லேகியங்கள், தைலங்களை கொண்டு நாம் எடுத்து வந்தால் உடல் உஷ்ணத்தை படிப்படியாக தணித்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்று உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை அகத்தி. அன்பான நேயர்களே, இந்த அகத்தி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மூலிகை பல்வேறு நேயர்களால், எல்லா தரப்பட்ட மக்களாலும் ஒருங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை. இந்த அகத்தி என்று சொல்லக்கூடிய கீரையை தெரியாத நபர்களே இருக்க முடியாது என்று கூறலாம். இதில் இரு வகையான அகத்தி கீரைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று செவ்வகத்தி, மற்றொன்று வெள்ளை அகத்தி. அவரை பூவை போல் பன்மடங்கு பெரியதாக பூக்கக்கூடியது வெள்ளை நிறத்தில் இருந்தால் அவை வெள்ளை அகத்தி என்றும், சிறிது சிவப்பு வண்ணத்தில் பூத்து குலுங்கக்கூடிய அத்தியை செவ்வகத்தி என்றும் கிராமத்தில் கூறுவார்கள். அன்பான நேயர்களே, இதற்கு பல்வேறு வகையான பரிபாஷைகள், அதாவது மாற்றுப் பெயர்கள் உள்ளன. அச்சம், முனி, வீரம், அவுத்திக்கீரை, அகத்தி என்று பல்வேறு வகையான பெயர்களில் இது அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் இதற்கு அற்புதமான ஒரு பெயர் அகட்டி, சமஸ்கிருதத்தில் அகஸ்தியா, தமிழில் அகத்தி என்று அழைக்கப்படுகின்றன. தாவரவியல் பெயரில் ஸ்வாங் ட்ரீ என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய வேர் முதல் அடி நுனி வரை பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. அகத்தி மர பட்டை பல்வேறு வகையான வயிற்று நோய்களை தணிக்கும். அகத்தி மரத்தினுடைய பூக்கள் சிற்றின்பத்தை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. அகத்தி கீரை மிக சிறந்த ஒரு கசப்பு சுவையுடைய ஒரு கீரை. இதை நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் அகம் என்றால் வயிறு, தீ என்றால் உஷ்ணம். உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை. மாதத்திற்கு இருமுறை பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை. 20 முதல் 30 அடி வரை வரக்கூடிய ஒரு அற்புதமான மரம். கொத்து கொத்தான கீரைகளும் நீண்ட கீரைகளை உடைய அற்புதமான ஒரு மரம். இந்த கீரைகள் ஒவ்வொன்றுமே மிக சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அன்பான நேயர்களே, அகத்தி கீரையை கொண்டு பல்வேறு வகையான மருத்துவங்களை நாம் செய்து பார்க்கலாம். அதாவது விரத காலம் என்று கூறுவார்கள். ஆன்மீகத்தோடு தொடர்புடைய பெண்கள், ஆண்கள் எல்லாம் விரதம் இருந்தால் அடிவயிற்றில் உஷ்ணம் தணிக்கும். ஏனென்றால் உணவு சாப்பிடாமல் இருந்தால்
பெப்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த திரவம் சுரந்து நமக்கு ஒரு சில நேரத்தில் அந்த இடத்தில் புண்கள் தோன்றும். அந்த குடல் புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு கீரை அகத்திக்கீரை. மேலும் சித்த மருத்துவங்கள் தினந்தோறும் உட்கொண்டு வந்தாலோ, நாட்டு மருத்துவத்தை உட்கொண்டு வந்தாலோ அகத்திக்கீரையை உணவாக எடுக்கக்கூடாது. ஏனென்றால் இது மருந்தின் வேகத்தை படிப்படியாக தனித்து முறிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் அந்த மருந்து எடுக்கும் காலங்களில் மட்டும் அகத்திக்கீரையை தவிர்த்து விடலாம். கண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை தணிக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய உடல் உஷ்ணம் மற்றும் வெட்டை நோயை தணிக்கும். இது ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு கீரை. பித்ரு தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை. இதை நம் மக்கள் பசுக்களுக்கு உணவாக தருவார்கள். பசுக்கள் இதை உணவாக எடுத்துக்கொண்டு தாராளமாக பால் தரக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளது. மேலும் இது மார்பக கட்டிகளை கரைக்கும். பால் கொழுப்பு கட்டிகள் என்று சொல்லக்கூடிய கட்டிகளை கரைக்கும். உடலெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. அகத்திக்கீரையை கொண்டு பல்வேறு வகையான மருத்துவங்களை நாம் செய்து பார்க்கலாம். அந்த வகையில் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காக ஒரு அற்புதமான தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட கீரை தான் அகத்திக்கீரை. அடுத்ததாக வெந்தயம். அன்பான நேயர்களே, உடலுக்கு குளிர்ச்சி, தாது பலத்தை அதிகரிக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய பொடுகு, டேண்ட்ரஃப் என்று அழைக்கக்கூடிய தலைச்சுண்டு, பொடுகு என்கிற நோயை படிப்படியாக தணியும். ஒரு சிலருக்கு தலைப்பகுதியில் செதில் செதிலாக பொடுகு உதிர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் சீப்பை கொண்டு தலைவாரினால் கீழே உதிரும். அந்த நோய் பிறருக்கும் பரவும் என்பதால் அவர்கள் தனியாக சீப்பை கொண்டு பயன்படுத்த வேண்டும். அவர்கள் தினந்தோறும் வெந்தயத்தை உணவாக சாப்பிட்டு வந்தால் அற்புதமான உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பித்தத்தை தணித்து படிப்படியாக பொடுகு வராமல் பாதுகாக்கும். உடலுக்கு வரக்கூடிய உஷ்ணம், நமக்கு அளவிற்கு அதிகமாக சிறுநீர் தாரை என்று சொல்லக்கூடிய சிறுநீர் எரிச்சல் ஏற்பட்டால் காலை வேளையில் மலம் கடித்துவிட்டு ஒரு 10 கிராம் அளவிற்கு வெந்தயத்தை எடுத்து வாயிலிட்டு மென்று மிழுங்கி ஒரு அரை கிளாஸ் அளவிற்கு பசுமோரோ அல்லது வெந்நீரோ பருகி வந்தால் சுமார் 10 நிமிடத்தில் உடலெங்கும் இருக்கக்கூடிய சிறுநீர் தாரை எரிச்சல் படிப்படியாக விலகி சில்லென்று நமக்கு சிறுநீர் வெளியேறும். அந்த அளவிற்கு கண்களுக்கும் உடலுக்கும் ஒரு அற்புதமான குளிர்ச்சியை தரும். ஒரு சிலருக்கு கண் பொங்குதல் என்கிற நோய் ஏற்படும். சதா காலமும் கண் சிவப்பு வண்ணத்தில் மாறி கண்களுக்கு கருவிழி ஓரம் இரு பக்கத்திலும் அழுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கும். அதற்கு கண் பொங்குதல் என்று பெயர். அந்த கண் பொங்குதல் என்கிற நோய் உடையவர்கள் வெந்தயத்தை மோரிலிட்டு சாப்பிட்டு வந்தால் கண் பொங்குதல் என்கிற நிலை மாறிவிடும். கண்களுக்கு அழற்சியை நோயை நீக்கி ஒரு குளிர்ச்சி தன்மையை தரும். ஆகையால் நாம் வெந்தயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசும்பால். கலப்பினமில்லாத நாட்டு பசும்பாலை பயன்படுத்தி வந்தால் உடல் ஆரோக்கியமாக வளரும், திசு வளர்ச்சியை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு காரணியாக செயல்படும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, கண்களுக்கு குளிர்ச்சி, உடல் மேனீங்கும் வரக்கூடிய உடல் உஷ்ணம், இதயத்திற்கு அற்புதமான ஒரு அருமருந்து, நோய்கள் வராத பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தைலம் எதுவென்றால் நல்லெண்ணெய். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நல்லெண்ணெய் என்பதால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அகத்திக்கீரையை காம்பு எல்லாம் நீக்கிவிட்டு இலைகளை மட்டும் தூய்மைப்படுத்தி எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு கோடை காலத்திலோ அல்லது உடல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வந்தால் அதை தவிர்ப்பதற்காக
ஓர் அற்புதமான தைலம் ஒன்றை நாம் காய்ச்சப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் அகத்திக்கீரையை கொண்டு உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காக செய்ய போகின்ற தைலத்தின் செயல்முறையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடல் உஷ்ணம் என்கிற நோய்க்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். அதை தணிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை அகத்திக்கீரையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் செய்ய போகின்ற தைலத்திற்காக எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நல்லெண்ணெய் 100 மில்லி, நாட்டு பசும்பால் தேவையான அளவிற்கு மற்றும் நாட்டு பசும்பாலையும் வெந்தயத்தையும் சேர்த்து அரைத்த விழுது 25 மில்லி, அகத்திக்கீரையை நன்றாக அரைத்து எடுத்த சாறு 50 மில்லி. அன்பான நேயர்களே, முதலில் தைலம் காய்ச்சுவதற்காக நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நல்லெண்ணெய் இளம் சூடாக ஆனவுடன் நாம் அரைத்து எடுத்துள்ள அகத்திக்கீரை சாறு 3 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாட்டு பசும்பாலும் வெந்தயத்தையும் சேர்த்து அரைத்த விழுது 1 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, நாம் அகத்திக்கீரையை நன்றாக அரைத்து எடுத்து நல்லெண்ணெயில் விட்டுள்ளோம். அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து முழுவதுமாக சுண்டும் வரை நாம் எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து முழுவதுமாக நீங்கி நமக்கு தைலப்பதமாக கிடைக்கும். மேலும் நாம் அரைத்து எடுத்த விழுதையும், அதாவது வெந்தய விழுதையும் சேர்த்துள்ளோம். அந்த விழுதும் படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து முழுமையாக விலகி நன்றாக நமக்கு பொன்னிறமாக மாற வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு மாறிவிட்ட அகத்திக்கீரை தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, கரும் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த அகத்திக்கீரை தைலம் மிக சிறந்த கிருமி நாசினியும் கூட. இந்த தைலத்தை நன்றாக வடிகட்டி நாம் குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் வாரத்திற்கு 1 முறை மட்டும், அன்பான நேயர்களே நன்றாக கவனிக்கவும், வாரத்திற்கு 1 முறை மட்டும்
தேவையான அளவிற்கு தைலத்தை எடுத்து நன்றாக தலையில் தேய்த்து இளம் வெதுவெதுப்பான வெந்நீரால் தலைமுழுகி வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ண நோய்கள் படிப்படியாக தனியும், கண்களுக்கும் குளிர்ச்சி கிடைக்கும். உடலெங்கும் இருக்கக்கூடிய வெப்பம் படிப்படியாக தணிந்துவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் சாதாரணமாக நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய அகத்திக்கீரையை கொண்டு நாம் தயாரித்த இந்த உடல் உஷ்ண தைலம் மிக சிறந்த வரப்பிரசாதம் என்று கூறலாம். ஏனென்றால் அளவிற்கு அதிகமாக பொருட்செலவு செய்யாமல் மிக குறைந்த செலவில் நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நேயர்களே, இப்பொழுது வறட்டு இருமல் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். ட்ரை காஃப். அன்பான நேயர்களே, முதலில் வறட்டு இருமலுக்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, எப்பொழுதுமே உடலில் நுரையீரல் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாகும். நுரையீரலில் அழுக்கு மற்றும் சளி சேர்ந்தால் இருமல் அதிகரித்து விடும். இதனால் உடலெங்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக விலா எலும்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நோய்த்தன்மை அதிகரிக்கும். மேலும் உடலில் இருக்கக்கூடிய கோழத்தன்மை நச்சுத்தன்மையாக மாறி நாளடைவில் தொண்டை பகுதியை ரணமாக்கிவிடும். ஆகையால் நுரையீரலை சுத்தப்படுத்தி வறட்டு இருமலை வராமல் பாதுகாப்பதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருள் வால்மிளகு. வால்மிளகு மிக சிறந்த கிருமி நாசினி மற்றும் அழுக்கு நீக்கி, உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் என்பதால் வறட்டு இருமலை வராமல் பாதுகாக்கும் என்பதனாலும் நாம் வால்மிளகை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக லவங்கப்பட்டை. அன்பான நேயர்களே, லவங்கப்பட்டை மிக சிறந்த கிருமி நாசினியோடு இல்லாமல் நறுமணம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு பொருள். உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எளிமையாக ஜீரணம் ஆகும். தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அழற்சி, த்ராட் ஐடிஎஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், தொண்டை அழற்சியை நீக்கும் என்பதனால் நாம் லவங்கப்பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வால்மிளகு 1 தேக்கரண்டி மற்றும் லவங்கப்பட்டை 5 கிராம். முதலில் நாம் நீர்த்தாரை என்று சொல்லக்கூடிய நோயை போக்குவதற்கு நாம் எவ்வாறு இளநீரை கொதிக்க வைத்தோமோ அதேபோல் நீரை 200 மில்லி அளவிற்கு கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் வால்மிளகு 1 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அடுத்ததாக லவங்கப்பட்டை 5 கிராம்.
அன்பான நேயர்களே, லவங்கப்பட்டையும் வால்மிளகும் சேர்த்து நறுமணமிக்க தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, வறட்டு இருமல் என்று சொல்லக்கூடிய ட்ரை காப் நோய் உடையவர்கள் வாரத்திற்கு இருமுறை தீநீரை தயாரித்து உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து 50 மில்லி அளவிற்கு தீநீரை பருகி வந்தால் படிப்படியாக வறட்டு இருமல் குறையும். தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அழற்சிகள் எல்லாம் நீங்கும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த வால்மிளகு தேநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.